அன்னியாசே ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜேகேவோட 2 ஷார்ட்டான சைக்கோ டாக்டர் அப்சஷன் அதோட போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதை அகிலான்றவங்க, அதுக்கப்புறம் ஆர்மி கேர்ளுன்றவங்க, அதுக்கப்புறம் டேயாங்கி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனாலாம் சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அழகாக அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிகிட்டே ஒரு பெஞ்சில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சைடில் தான் இன்னும் உட்காந்துட்ருக்கான். அவன் வீல் சேரில் தான் உட்காந்துட்ருக்கான். ஏன்னா ஜேகே காயப்பட்டதுனால அவனால் சரியாக நடக்க முடியல. கையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்பவே ஷேக் ஆகுது. அவன் இப்போயும் அதில் இருந்தால் கூட அவன் கொஞ்சம் ஹாப்பியாக தான் சிரிச்சிட்ருக்கான். நீங்களும் அவன் மேலே இருக்க பிளாங்கெட்டெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு அவனை அழகாக பார்த்து சிரிக்கிறீங்க. அவனும் சிரிக்கிறான். இப்போ 2 பேர் ஃபேஸ்லேயும் ஒன்லி ஹாப்பினஸ் மட்டும்தான். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்கள் பின்னாடிலேருந்து ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. அது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்குது. பட் நீங்கள் இருந்தாலும் அதை கண்டுக்கல. அப்போது உங்கள் மேலே ஒரு ஷேடோ படுது. அப்போ நிமிர்ந்து பார்க்குறான். அப்போ நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் சரியாக ஃபேஸ் தெரியாதனால அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஜேகே அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. ஜேகே தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. அவர் ஃபேஸில் அவ்வளோ சாம் தெரியுது. அவர் அவ்வளோ கூலாக இருக்கார். ஸ்டார்டிங்கில் அவரை பார்த்தாலே உங்களுக்கு பயம்தான் தெரியும். பட் இப்போது உங்களுக்கு பயமாலாம் ஒன்றும் இல்லை. அவரை பார்த்ததே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஃபீலிங்காக அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அப்படி தான் உங்களை இத்தனை நாள் கழித்து பார்க்குறாருல்ல. நீங்கள் இந்த 2 மந்த்ஸுமே அவரை பார்த்துருக்க மாட்டீங்க. அவரும் அவ்வளோதான் உங்களை பார்த்துருக்கவே மாட்டார். நீங்கள் ஜேகே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? வயன், நான் உன்னைய பார்த்து சாரி கேட்டு போகலான்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். நீ மட்டும் என் வாழ்க்கையில் வரலனா நான் இப்படி மாறி இருந்திருக்கவே மாட்டேன். இன்னும் பழைய மாதிரி ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். என் லைஃப்பில் நீ வந்தனால தான் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் என் லைஃப்பில். இப்போது நான் எவ்வளோ புதுசாக மாறி வந்து நின்றுட்டுருக்கேன் தெரியுமா? எல்லாமே ஒன்றால் மட்டும்தான். சரி, ஆனால் எதுக்கு என்னை தேடி மறுபடியும் வந்திருக்கீங்க? அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு புரியுது, நான் உன்னை தேடி வந்திருக்கக்கூடாது. நான் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணிட்டேன். உன்னைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். உன்னை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன். அது எல்லாத்துக்குமே சாரி சொல்ல மட்டும்தான் உன் முன்னாடி வந்தேன். நான் உன்னைய ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன். உனக்காண்டி என் லைஃப் லாங் வேணுனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்கள் பதிலை கூட கேட்காம அவர் அப்படியே திரும்பி போக போகிறாரு. ஜேகே ஒரு நிமிஷம். அப்போ ஜேகே திரும்புகிறாரு. நீங்கள் வேணால் இங்கே என் கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம்ல அப்படின்ட்டு நீங்கள் ஏக்கமாக தான் கேட்குறீங்க. அவரும் ஓகே அப்படின்ட்டு அவர் ஆர்வமாக தான் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. உங்கள் 2 பேருக்கு நடுவில் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் அவர் தான் பார்க்குறீங்க. அவர் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படியே வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு ஜேகே மேலே கோவம்லாம் இல்லை. அவனுக்கும் புரியுது ஜேகே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்ட்டுலாம். நீங்கள் இந்த 2 மந்த்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வரையுமே யூனிக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அவனும் அக்கா எனக்கு புரியுது, அவன் தப்பானவனாக தான் இருந்திருக்கான். அவனுக்கு உன்னைய பிடிச்சிருக்கு. ஸோ அதனால்தான் அவனுக்கு பிடிச்சதை அவன் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினச்சான். அது ஒரு விதத்தில் தப்பு தான். பட் இருந்தாலும் அவனை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது. அவன் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான். இருந்தாலும் உனக்கு அவனை பார்த்தா பாவமாக இருக்கா என்ன? அக்கா எனக்கு பாவமாக தான் இருக்குது. நீ அவன் நிலமையில இருந்து யோசிச்சுப்பாரு. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கான். ஒரு பாசத்துக்காக தானே ஏங்கியிருக்கான். எனக்கு புரியுது, உன்கிட்ட அந்த பாசம் கிடைக்கணும் அவன் நம்பியிருக்கான். அதனால தான் இப்போ ஒரு வேளை அவன் உன்னைய தேடி மறுபடியும் என்னை ஏற்றிப்பியா வயன் அப்படின்ட்டு கேட்டா நீ என்ன ஆன்சர் பண்ணுவ அப்படின்ட்டு கேட்டிருப்பான். ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே ஆன்சர் பண்ணிக்க மாட்டீங்க. எப்படியே மழுப்பியிருப்பீங்க. ஆனால் அந்த செகண்ட் உங்களுக்கு தோணியிருக்கும் நான் கன்ஃபார்ம் ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருந்திருக்கும். இருந்தாலும் இன்னொரு மைண்ட், அவன் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான், இருந்தாலும் ஏற்றுப்பியா? ஆமாம், என் மானங்கிட்ட என் மனசுக்கு அது புரியலையே. அவனை தானே பிடிச்சிருக்கு. அப்போ அவனை நான் ஏற்றுக்கிட்டு தானே வாழணும் அப்படின்ட்டு உங்கள் மனசு கூடயே நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அந்த சவுண்ட் கேட்டு ஜேகே என்னாச்சு வயன் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான். அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கான். அவன் இனிமேல் வீக்காலாம் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு பார்த்து சொல்கிறீங்க. அவனும் சிரிக்கிறான். சாரி அப்படின்ட்டு ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் கேட்குறாரு. அது யுன்னுக்கும் புரியுது. ஆனால் அவன் எதுவுமே பேசலை. அப்போது ஜேகே ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாரு. அப்போ நீங்கள் தான்
இன்னும் உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம், ஆனால் அவன் ஒன்றும் உங்களை வெறுக்கலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு ஆறுதலாம். அவருக்கும் புரிஞ்சாலும் அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ண தேவையில்ல, இதெல்லாம் உங்களோட மிஸ்டேக் தான், இதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக ஜேக்கிக்கு பேசுகிறீங்க. அவரும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அப்படியே கீழே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு புரியுது இது பழைய ஜேக்கி கிடையாது, முழுசாக மாறி வந்த ஜேக்கின்னு. ஏன்னா அவர் நடந்துக்கிறது அப்படி தான் உங்களுக்கு தெரியுது. ஸ்டார்டிங்கில் எதாக இருந்தாலும் என் காலு கீழே தான் இருக்கணும், எனக்கு தேவையானதெல்லாமே நான் எப்படியாச்சும் அடைஞ்சிருவேன் அந்த மாதிரி இருந்த ஜேக்கே இப்போது எது பேசினாலுமே அமைதியாக அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதே உங்களுக்கு புரிய வைக்கிது. அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு உள்ள அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது அவர் இப்படி ஃபீல் பண்ணுறது. வயன், எனக்கு புரியுது, நான் பண்ணதை எல்லோரும் மனசில் இருந்தும் மறைக்க வைக்க என்னால் முடியாது, அது ரொம்பவே கஷ்டம். நான் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு, அதை என்னால் எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் எப்படியாச்சும் என்னைய முழுசாக மாற்றிக்கிட்டு உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை வர மாதிரியே நான் செய்வேன். அது என்னானாலும் பரவாயில்ல, என்னோடய முழு லைஃப் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் என்னைய மாற்றி காட்டுறேன். நீங்கள் என்னைய பயமே இல்லாமல் ஒரு நார்மலான பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணணும், அதுதான் என்னோடய ஆசை அப்படின்றாரு. அதுக்கு நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணல, சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. என்னோட கையை தான் பிடிச்சி லைட்டான வருடுறீங்க. அதை ஜேக்கியும் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு. வயன், நீ அவனுக்கு கொடுக்குறல அந்த பாசத்தை தான் நான் இத்தனை நாளாக ஏங்கிட்டு இருந்தேன். அந்த பாசம் எனக்கு கிடைக்கணும். நீ அவன் மேலே எவ்வளோ அக்கறைப்படுறியோ அதே மாதிரி என் மேலே அக்கறைப்படுறவங்க ஒருத்தங்க தேவைன்னு நினச்சேன். அதனால தான் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் ஜேகே, எனக்கு புரியுது நீங்கள் இந்த பாசத்தை தான் ஏங்குறீங்கன்னு, ஆனால் இதை நீங்கள் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கூட வச்சுக்கணும்னு நினச்சது தான் தப்பு. இதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது தானாகவே உங்களை தேடி வரும், நீங்கள் மட்டும் அதை உண்மையாக நம்பினீங்கன்னா அப்படின்ட்டு நீங்களும் அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி எல்லாமே பேசுகிறீங்க. அவருக்கும் புரியுது. நீங்கள் பேசும்போது தான் அவருக்கு அவர் பண்ண மிஸ்டேக், இதுக்கு மேலே எந்த தப்புமே பண்ணக்கூடாது, நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், யாரையுமே கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்டுருக்கு நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தையுமே. இப்போ தான் யுன் ஜேகே கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். ஜேகே, நீங்கள் உங்களை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்க பார்க்காதீங்க, மற்றவங்கள காயப்படுத்திருக்கீங்க, நீங்கள் அவங்களையும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யுன் சொல்கிறான். அது ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்குது. ஜேகே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டியரி ஆகுது. அவர் பண்ண மிஸ்டேக் எல்லாமே அவர் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அவர் இப்படி கலங்கி போய் நிற்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவர் ஃபேஸை பார்க்காம வேறு எங்கேயோ பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது என்னன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஜேகே இப்படி ஃபீல் பண்ணுறது. அப்போது சூரியன் மறைஞ்சு அப்படியே நைட் ஆகிட்டுருக்குமா. அப்போ நீங்கள் சரி ஜேகே நான் கிளம்புறேன். ஓகே வயன், உனக்கு ஏதாச்சுன்னா எனக்கு கால் பண்ணு, உனக்கு எது வேணுனாலும் என்கிட்ட நீ சொல்லலாம், உனக்காண்டி நான் எங்கே இருந்தாலுமே ஓடி ஓடி வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்களும் சரி இன்னும் நோட் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே திரும்பி அவர் அப்படியே வாக் பண்ணுறாரு. ஜேகே, இங்கே என்ன வயன், நாளைக்கும் இதே டைமிங்க்கு நான் இங்கே தான் வருவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு ஜேகே திரும்பி கூட பார்க்காம யுன்னை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இன்னும் அங்கே லைட்டாக சிரிக்கிறான். நீங்களும் சிரிச்சுட்டே தான் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஜேகேக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு அவருக்கு ஸ்டார்டிங்கில் புரியல, அதுக்கப்புறம் தான் புரிய வர அவரும் ஹாப்பியாக சிரிச்சிட்டே நாளைக்காண்டி இதே டைமுக்காண்டி தான் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். ஸோ இப்படியே தான் ஃபியூ டேஸ் நீங்களும் ஜேகேவும் இதே மாதிரி மீட் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே கிட்டே பேசி அவரை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜேகேவும் அவ்வளோதான் உங்ககிட்ட பேசுகிறாரு. உங்ககிட்ட இப்படி அமைதியான ஒரு கான்வர்சேஷன் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் அதை என்ஜாய் பண்ணுறாரு. உங்களை எப்போ மீட் பண்ணுவோன்னு காலையிலேருந்து ஈவினிங் வரைமே வெயிட் பண்ணுவார். கரெக்டாக அந்த டைமிங் வந்தோன்னே தான் அவருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டே தான் உங்களை பார்க்குறதுக்காண்டி வருவார். ஸோ இப்படியே உங்களுக்குள்ள கான்வர்சேஷனோட லவ்வுமே டெவலப் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. அவர் வயன், நீ எனக்காண்டி தானே வந்த, தேங்க்யூ. அதுக்கு இல்லையே, நான் உங்களுக்காண்டி வரல, நான் யுன்னுக்காண்டி தான் வந்தேன். நீ உனக்காண்டியும் யுன்னுக்காண்டியும் தான் வந்த, ஆனால் எனக்கு என்னமோ எனக்காண்டி வந்த மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் சொன்னது ஒன்றும் முழுசாக உண்மை கிடையாதே. நீங்கள் ஒரு பக்கம் ஜேகேக்காண்டி தான் வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் அதை ஜேகே கிட்ட தான் சொல்ல விருப்பப்படல. ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் எது உண்மைன்னு. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. நிறையா தடவை நீங்கள் யுன்னை கூட்டிகிட்டு தான் வரீங்க,
ஆனால் சில தடவை வேணும்னே ஜேகே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் தனியாகவும் வந்திருக்கீங்க. அப்போல்லாம் நீங்கள் ஜாஸ்தி ஜேகே கிட்ட பேச மாட்டீங்க, அமைதி தான் ஜாஸ்தி இருக்கும். இருந்தாலுமே அந்த அமைதியும் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு லவ்வாக தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஜேகே உங்கள்கிட்ட ஜாஸ்தியெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டுறாரு. இப்போது அவரை பார்க்கவே உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. இந்த ஜேகே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குற ஜேகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரசித்து தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் யுன்னவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. யுன்னை அவர் என்னமோ ஒரு சொந்த தம்பி மாதிரி தான். அவருக்கு தேவையானது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கூட ஜேகே தான் பார்த்துக்கிறாரு. அவர் அவ்வளோ இன்வால்வ் ஆகி பார்த்துக்கிறாரு. இதுலேருந்தே தெரியுது அவர் ஜஸ்ட் கில்ட்டினால் மட்டும் இதை பண்ணலை, அவர் இதெல்லாம் பிடிச்சி போய் தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் அதையும் தான் ரசிக்கிறீங்க. ஸோ யுன்னை ஒரு தடவை அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஜேகே கூப்பிட்டு போயிருப்பாரு. அப்போ யுன் தெரியாதனமாக வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டான். அங்கே இருக்க நர்ஸெல்லாம் பதறிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கலாட்டியுமே ஜேகே பதறிட்ட யுன்னை தூக்கிட்டு போய் அவனெல்லாம் சரி பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்லாம் பார்த்துட்டு, யுன் ஒன்றும் இல்லை, தெரியாதம தான் வலிக்கி விட்டு விழுந்திருக்க, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ ப்ராக்டிஸ் பண்ணு, நீ நடந்துருவ அப்படின்ட்டு சொல்கிறாரு. யுன்னுக்கு இதுவரையும் ஜேகேவை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவன் பார்க்கும்போதெல்லாம் ஜேகே வித்தியாசமாக தான் இருந்தார். அவரோட ஜஸ்ட் அந்த கோவத்தை மட்டும்தான் யுன் பார்த்துருக்கான். எப்போவுமே யுன்னை பார்க்கும்போதெல்லாம் ஜேகே கோவத்தோட அவனை அடிக்கிறது, துன்புறுத்துறது அப்படின்னு மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்த ஜேகேவை இப்போ யுன் வித்தியாசமாக பார்க்குறான். அவனா இவன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கோ அது புரியாதான் செய்யுது. சரி, டேக் கேர் அப்படின்ட்டு அவர் வெளில வராரு. அப்போ தான் நீங்கள் டோர் பக்கத்தில் நின்றுட்டு இதெல்லாமே கேட்குறீங்க. உங்களுக்கும் புரியுது ஜேகே எவ்வளோ மாறிட்டாரு, எல்லாமே நம்மளால தானா அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜேகேவும் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு கீழே தான் இருக்கீங்க. செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்காண்டி தான் பஸ் ஸ்டாண்டு கீழே நீங்கள் ஒதுங்கியிருக்கீங்க. நீங்கள் ஃபுல்லாகவே நனைஞ்சிருக்கீங்க, ஜேகேவும் ஃபுல்லாகவே நனைஞ்சிருக்காரு. ஐயோ என்ன குளிருது. பையன் உனக்கு குளிர்தா? இல்லை குளிரில், இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் போட்டிருக்க அந்த ஜாக்கெட்டை எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறாரு. நீங்களும் அதை சிரிச்சிட்டே வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே, வயன் நம்ம 2 பேருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் நம்ம 2 பேரும் இப்போ தனியாக இங்கே இருக்கோம், உனக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோடு தான் கேட்குறாரு. நீங்கள் நம்மளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியல, பட் நம்ம 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலமையில நின்றுட்டுருக்கோன்னு மட்டும் புரியுது. உங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, அதை ஹீல் பண்ணுறதுக்காண்டி தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. அதே மாதிரி தான் நானும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்போது நான் இங்கே இருக்கேன். ஆனால் அப்போ இருந்த மாதிரி எனக்கு இப்போ உங்கள் மேலே பயமோ எதுவுமே இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அதுக்கு மேலே சொல்லப்போனால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு, உங்கள் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஆனால் அதுக்காண்டி நீங்கள் எனக்கு பண்ணதோ, நீங்கள் என் தம்பியை கஷ்டப்படுத்தினது, அதெல்லாமே என்னால் மறக்க முடியாது. நீங்கள் இந்த உடம்பை கஷ்டப்படுத்தினதுமே என்றைக்குமே அது மறக்க போகிறதே இல்லை. என் உடம்பு கன்ஃபார்ம் மறக்காது. ஆனால் என் மனசு தான் தவிச்சிட்ருக்கு. என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நான் ஃபுல்லாகவே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்காம அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டீங்க. அவர் நீங்கள் போகிறதே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்னும் என்ன பண்ணி உங்கள் மனசை மாற்றுதுன்னு அவருக்கு சுத்தமாகவே தெரியல. இப்போது அப்படியே 3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. இந்த 3 டேஸுமே ஜேகே உங்களை பார்க்குறதுக்காண்டி வரவே இல்லை. நீங்கள் ஜேகே வருவார் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் வரவே இல்லை. என்னாச்சு, ஏன் இவர் வரல? நம்ம வேணால் கால் பண்ணலாமா? இல்லை வேணாம், ஒரு வேளை நம்ம அன்றைக்கி அப்படி பேசினால்தான் அவர் நம்மளை பார்க்க வரலையோ, நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாதோ அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சரின்ட்டு கால் பண்ணாலும் ஜேகே எடுக்கவே இல்லை. நீங்கள் 3 டைம்ஸ் கால் பண்ணிட்டீங்க. ரொம்ப கோவமாக இருக்காரோ, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போய் மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு ஜங்குக் இருக்காரா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை மேம், அவர் ஒரு கேம்ப் விஷயமாக வெளில போயிருக்காரு. ஸோ வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. ஓ அப்படியா, நீங்கள் எங்கன்னு சொன்னீங்கன்னா நானே போய் பார்க்குறேன். சரி அப்படின்ட்டு அவங்களும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி போய் பார்க்குறீங்க. அது ஏதோ வில்லேஜ் மாதிரி இருக்குது. இங்கேயா அப்படின்ட்டு நீங்கள் தேடி போகும்போது தான் அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அங்கே கேம்ப் போட்டிருக்காங்க. என்னென்னு போய் பார்த்தா அந்த வில்லேஜில் ஏதோ ஒரு டிசீஸ் பரவிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் ஜேகே இங்கே வந்திருக்காரு, அவரோட டீம் கூட. ஸோ அதனால தான் எல்லோரும் பரபரப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்களும் ஜேகேவை கண்டுபிடிச்சி பார்க்குறீங்க. அவர் அவ்வளோ சின்சியராக அங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிட்ருக்காரு.
அவரை இவ்வளோ சின்சியராக நீங்கள் இதுவரையும் பார்த்ததே இல்லை. அவர் கண்ணில் இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு பதட்டம் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் தூரத்துலேருந்தே அவரை மட்டும்தான் இவ்வளோ நேரமாக பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் ஜேகே யதார்த்தமாக திரும்ப நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்களா, உங்களை பார்த்தோன்னே அவருக்கு சர்ப்ரைஸ் தான் ஆகுது. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு அவர் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்கவே டைம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது பையனா அப்படின்ட்டு ஷாக்கிங்காக அவங்கக்கிட்ட தான் வராரு. நீங்கள் அப்போ தான் நிதானத்துக்கு வந்துட்டு, ஜேகே வையன் நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற? நான் உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தேன். ஏங்கிட்டியா? என்ன? இல்லை, நீங்கள் 3 நாளாக என்னை பார்க்க வரல, கால் பண்ணாலும் எடுக்கல, அதான் என்னாச்சோன்னு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தயங்கிட்டே தான் சொல்கிறீங்க. அவருக்கு நீங்கள் அவரை தேடி வந்ததா அப்படின்ட்டே நம்ப முடியல. இதில் அவருக்கு ஏதாச்சும் அப்படின்ட்டு பதறிட்டே வந்திருக்கீங்க. இந்த பாசத்தை தான் அவர் இத்தனை நாளாக ஏங்கிட்டு இருந்தார். நீங்கள் இப்போ அவரை தேடி அவர் மேலே அக்கறைப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஸோ இதை நினச்சி அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போயே உங்களை ஹக் பண்ணும் அப்படின்ட்டு தோணுது. பட் அவரோட லிமிட்டில் தான் இருக்கார். உங்களை இதுக்கு மேலே டச் பண்ணி உங்களை மறுபடியும் பயப்பட செய்ய அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு தடவை டச் பண்ணி தான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாரு. இன்னொரு தடவையும் உங்களை டச் பண்ணி உங்களை காயப்படுத்தணுன்னு அவர் விரும்பலை. ஸோ அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. தேங்க்யூ வையன், அட்லீஸ்ட் என்னை பற்றி கேர் பண்ணுறதுக்கு நீயாச்சும் இருக்கியே அப்படின்ட்டு ரொம்ப ஏங்கி போய் தான் கேட்குறாரு. நீங்கள் அந்த வார்த்தை கேட்டோன்னே அவரை தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன ஜேகே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களை பற்றி கவலைப்பட நான் யுன் அப்படின்ட்டு 2 பேருமே இருக்கோம். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறீங்க. அவரும் சிரிக்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. எனக்காண்டி நீ எடுத்துகிட்டு வந்தியா? ஆமாம், உங்களுக்காண்டி தான் அப்படின்ட்டு நீங்கள் தான் அதுக்கப்புறம் ஜேக்கிக்கு லஞ்செல்லாம் பரிமாறுறீங்க. உங்கள் கையிலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவருக்காண்டி யாருமே இதுவரையும் சமைச்சு கொடுத்ததில்ல. நீங்கள் முதல் தடவையாக அவருக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே பயமாக இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லுவானா, நல்லா இல்லைன்னு சொல்லுவானா? நல்லா தான் செஞ்சோம், ஆனால் இவனுக்கு எப்படி இருக்குது தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே கண்ணிலேருந்து தண்ணி லைட்டாக வருது. நீங்கள் என்னாச்சு ஜேகே, ரொம்ப காரத்தை கொட்டிட்டனோ இல்லை உப்பு ஜாஸ்தியாகிடுச்சா, ஏன் அழுவுறீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. வையன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ வையன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்க வராரு. ஆனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு அவர் கையை அவரே எடுத்துட்டாரு. நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஏன் நம்ம கையை பிடிச்சா என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. என்னாச்சு வையன்? இல்லை என்னாச்சு, என் கையை பிடிக்க வந்தீங்க தானே, ஆனால் இப்போயே நீங்கள் கையை எடுத்துட்டீங்க. அது வந்து நான் உன்னைய டச் பண்ணி தான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேலே உன் பர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை டச் பண்ண விரும்பலை அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே ஆடி போய் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவன் இவ்வளோ மாறிட்டானா அப்படின்ட்டு இப்போ தான் உங்களுக்கு அவர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டாருன்னே உங்களுக்கு புரிய வருது. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு, சரி ஜேகே நான் கிளம்புறேன், உங்களுக்காண்டி நான் நாளைக்கு அந்த பெஞ்ச் கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், அந்த பார்க்குக்கு கரெக்டாக வந்துடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஜேகே எதுக்கு நீங்கள் இப்படி சொல்லிட்டு போகிறீங்கன்னு தெரியல. சரி ஓகே, இத்தனை நாளாக வரல, ஸோ அதனால் கூப்பிட்ருப்பாலா இருக்கும் அப்படின்ட்டு அவர் கூலாக தான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே சேம் டைமிங் டெய்லி நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிப்பீங்களே, அதே டைமிங்க்கு ஜேகே தான் அங்கே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அழகாக ரெடியாக இருக்கீங்க இன்றைக்கி, அதிசயமாக இருக்குது அதை பார்க்கவே. நீங்கள் மட்டும் தனியாக வரீங்க. ஜேகே உங்களை பார்த்தது ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் தான் கிட்ட வந்து ஜேகே ஜேகே அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. பட் அவர் அப்படியே உங்களை ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்காரா. நீங்கள் அப்படியே அவர் ஃபேஸ் முன்னாடி கையை வேவ் பண்ணுறீங்க. அப்போ தான் அவர் வையன் என்னாச்சுங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்படியே எப்படி நின்றுட்டுருக்கீங்க? அதுவா, இதுவரையும் உன்னை எப்படி நான் பார்த்ததில்ல, இன்றைக்கி நீ வித்தியாசமாக இருக்க. வித்தியாசமானா என்ன, இன்றைக்கி தான் நான் பொண்ணு மாதிரி தர்றேன்னா என்ன? அப்படி கிடையாது. சரி ஓகே, ஒன்றும் இல்லை, உட்காருங்க. ஓகே அப்படின்ட்டு ஜேகே உட்காந்துட்டாரு. இருந்தாலும் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன ஜேகே? ஒன்றும் இல்லை. சரி சரி, நீங்களும் இன்றைக்கி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. என்ன?
ஆ நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு சொல்லிவிட்டு அப்படியே திரும்பிட்டீங்க. அவர் என்ன இவ நம்மளையே அப்படி சொன்னா அப்படின்ட்டு அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அவருக்கு. ஜேகே சன்செட் ஆகுது. ஆமாம், பார்க்கவே அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தான் ஜேகே பார்க்குறாரு. அது ஒரு மாதிரி எல்லோ கலர் அண்ட் பிங்க் கலரில் மாதிரி இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது ஸ்கையே. நீங்களும் ஜேகேவும் அது அப்படியே அழகாக ரெஸ்ட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் கை ஜேகே கை மேலே படுது. ஜேகே அப்படியே டேர்ன் பண்ணி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன ஜேகே, ஏன் இவ்வளோ ஷாக்காக வரீங்க? அது நீ தெரியாதனமா என் கை மேலே கை வச்சிட்ட. நான் தெரியாமலாம் ஒன்றும் வைக்கல, தெரிஞ்சதாக வச்சேன். அப்போது நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? நாம் புதுசாக நம்மளோட லைஃப்பை ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்த்து அவ்வளோ லவ்லியாக கேட்குறீங்க. அவர் ஏன்னா எனக்கு கேட்கல, மறுபடியும் சொல்ல. நம்மளோட லைஃப்பை புதுசாக இங்கேருந்தே ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் இன்னொரு தடவை சொல்கிறீங்க. அப்போ தான் அவர் கண்டிப்பாக வையன் அப்படின்ட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. நீங்கள் என்ன கை மட்டும் தான் பிடிப்பீங்களா? பின்ன என்ன பண்ணணும்? என்ன ஜேகே மாறினது தான் மாறினீங்க, டோட்டலாகவே மாறிட்டீங்களா என்ன? எனக்கு புரியல. நீங்கள் இருக்கீங்களே அதுக்கு பழைய ஜேகேவே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஜேகேக்கு இது டபுள் ஷாக்காக இருக்குது. என்னடா இது அதிசயமாக எதோ நடந்துகிட்ருக்கு. இந்த லைஃப் இதுக்கப்புறம் வரவே போகிறதில்ல, இது இப்படியே முடிஞ்சிரும் அப்படின்ட்டு தான் ஜேகே நினச்சாரு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மாறி அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அவரால் நம்ப முடியல. அவரை உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஹக்கை ப்ரெக் பண்ணிட்டு வையன் நான் உன்னைய அப்போ நீங்கள் அப்படியே எக்கி அவர் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவரும் அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சி உங்கள் கன்னத்தை ரெண்டத்தையுமே அவர் கைக்குள்ளே வச்சு உங்களை அவ்வளோ பேஷனேட்டாகவும் லவ்லியாகவும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த கிஸ் அப்படியே ஹார்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போது அவரை கையை உங்கள் வெஸ்ட்டில் வச்சுட்டு அதையும் செம்மையாக மசாஜ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அது உங்களுக்கு செம்மையாக இருக்குது. மூன் பண்ணுறீங்க. அப்புறமா நீங்கள் 2 பேரும் அந்த பெஞ்சிலே படுத்துட்டீங்க. 2 பேரும் படுத்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த கிஸ்ஸோடு சேர்த்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை அங்கே செம்மையாக பெய்யுது. அந்த குளிர் மழையிலையும் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்போது அந்த மழையில் நீங்கள் நனைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்ட்டு ஜேகே உங்கள் ஹெல்த்தை பற்றியுமே அவர் யோசிச்சுட்டு உங்களை தூக்கிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாரு. நீங்கள் அவரை கழுத்தை சுற்றி ஹேண்டை ரேப் பண்ணிட்டு அவர் அவ்வளோ சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. உங்களை இவ்வளோ சிரிச்ச முகமாக பார்க்க ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் ஃபேஸ்லேயுமே அவ்வளோ ஸ்மைல் தெரியுது. 2 பேரும் சிரிச்சிட்டே லவ்லியாக இருக்குது பார்க்கவே. அதுக்கப்புறம் உங்கள் அப்பார்ட்மெண்ட் முன்னாடி தான் வந்துட்டு அவர் உள்ளே போக தயங்குறாரு. ஏன்னா உங்களை கையில் தூக்கியிருக்காரு. இதோட உள்ளே போனால் யுன் இருப்பானே, அவன் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்கிட்டா அப்படின்ட்டு ஜேகே அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் என்ன ஜேகே வாங்க உள்ளே போகலாம். இல்லை யுன் இங்கே இல்லை, அவனோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கான், அவன் இன்றைக்கி வரமாட்டான். அப்போ ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு, நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன உங்களை தூக்கிட்டு போய் உங்களோட பெட்ரூமில் தான் படுக்க வைக்கிறாரு. அங்கே செம்மையாக இருக்குது வெதரு. அதில் நீங்களும் ஜேகேயும் பக்கத்தில் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஜேகே அவரோட ட்ரெஸ்ஸும் உங்களோட ட்ரெஸ்ஸும் அங்கே காற்றுல பறக்குது. அதுக்கப்புறம் 2 பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் லவ்லியாக என்ஜாய் பண்ணுறது. அப்போ கூட ஜேகே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் உங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த நைட்டை நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஜாலியாகவும் சூப்பராகவுமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூட்டு போனது. வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. ஸோ ஓகே, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகேவா? உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.
ஓகே, டாட்டா.